தம்பி, சொல்லுங்கப்பா. அதாவது என்னன்னா, இப்போல்லாம் வந்து உன்ன மாதிரி பசங்க எல்லாமே பெற்றவங்களோட பேச்சு அதிகமாக கேட்காம அவங்க வாக்கிலெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் நினைக்கிறேன்? நீ சின்ன பையன் தானே, எதனால் அப்படி பண்ணுறீங்க எல்லாரும்? அதெல்லாம் செல்ஃபோனாலதான்ப்பா. செல்ஃபோனாலையா? செல்ஃபோன் எப்படி பார்க்கறது நல்லதா இல்லை கெட்டதா? கெட்டது. இப்போ நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறது எந்த அளவுக்கு கெட்டதுன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால் குடிக்கிறது கெட்டதா இல்லை ஃபோன் பார்க்குறது கெட்டதா? இப்போ ரெண்டுத்துல எது கெட்டதுன்னு சொல்லுவீங்க? ரெண்டுமே கெட்டது தான். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே ஈக்குவல் தான். அதாவது சிகரெட் வந்து நம்ம லங்ஸை பாதிக்கும், ஆல்கஹால் வந்து நம்ம கிட்னியை பாதிக்கும். ஆனால் ஃபோன் வந்து நம்மளுக்கு மெயினான பிரெயின், நம்மளுக்கு மூளை தானே முக்கியம். ஆமாம். ஒரு உடல் உறுப்பு இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் மூளை இருக்காமல் ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. நம்ம தானேப்பா. இப்போ வந்து அப்படின்னா அந்த மூளையை பாதிக்கிறது ஃபோன் தான். ஃபோன் தான். அப்படின்னு நம்ம ஃபோன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது? ஒரு மற்ற சில டைமில் ஏதோ ஒரு டைம் தான் ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே. டெய்லியும் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்க்க தவறு. இதை சரி பண்ணிக்கிறது என்ன பண்ணுறது? இது சரி பண்ணிக்கணும்னா நம்ம மைண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். ஃபோன் பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கணும். இப்போ நீ பார்க்காம இருக்கிற பார்ப்பியா? நான் கொஞ்சம் பார்ப்பேன். அப்படியே நீ எப்போ மாற்றிக்க போகிற? நானும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றிப்பேன். சரி.